இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணலன்னா நீங்க நம்பிட்டு இருக்கிற கோவில்கள், ஹிஸ்டரி புக்ஸ், சிலேபஸ் இவையெல்லாம் அரை உண்மைதானு புரியும். ஏன்னா சோழர்கள் கட்டியது கோவில் மட்டும் இல்ல, அறிவை பூட்டி வைக்கிற லாக் சிஸ்டம்னு நம்ம முன்னோர்கள் கல்லு செதுக்கினாங்கன்னு நினைக்கிறோம். ஆனா அவர்கள் மனித மூளை எப்படி வேலை செய்யும்னு தெரிஞ்சவர்கள். சோழர்கள் மனித மனதை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிருந்தாங்க. நீங்க நிறைய பேர் இதை உணர்ந்திருப்பீங்க. என்னன்னா சில கோவில்களில் ஒரு இடத்துல நின்னா மனசு அமைதியா ஆகும், இன்னொரு இடத்துல நின்னா கண்ணு கலங்கும், ஒரு இடத்துல நின்னா தைரியம் வரும். ஏன் அப்படி தோணுது நமக்கு? என கோவிலை முறையான சவுண்ட் ஃப்ரீக்வன்சி மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட கற்கள் வடிவம் கொண்டு கட்டியிருக்காங்க. அப்புறம் ஸ்பெசிஃபிக் மான்ட்ரா எக்கோ. முக்கியமா சோழர்கள் கல்லுக்கு நினைவு கொடுத்தாங்க. கோவில் கற்கள் எல்லாம் ரேண்டம் ஸ்டோன்ஸ் இல்லை. ஹீட் ஸ்டோரிங், வைப்ரேஷன் அப்சார்பிங், சீசனல் எக்ஸ்பேன்ஷன் கண்ட்ரோல் உடையது. சில கோவில்களில் கோடையின் போது குளிரும், மழை பெய்யும் போது உஷ்ணம் தரும். வாய் என தெர்மோ ரெகுலேட்டிங் ஸ்டோன் மிக்ஸ். ஏசி இல்ல, லிவிங் ஸ்டோன். அடுத்து குழந்தைகள் ஐக்யூவை உயர்த்த ஸ்பெஷல் எஜுகேஷன். சோலா கிட்ஸ் எஜுகேஷன் எப்படி இருந்ததுன்னா 7 வயசுல சவுண்ட் மெமரி ட்ரைனிங், 9 வயசுல ஸ்பேஷியல் இமேஜினேஷன், 12 வயசுல லாஜிக் மற்றும் எத்திக்ஸ். நாட் மார்க்ஸ் பேஸ்ட், மைண்ட் டெவலப்மெண்ட் பேஸ்டு மற்றும் எக்ஸாம் ப்ரெஷர் இல்ல, ஹியூமன் ஃபேக்டரி இல்லை. நம்ம இப்போ அடுத்த லெவல் போவோம். சோழர்கள் டைம் மேனிப்புலேஷனை யூஸ் பண்ணினார்களா? எஸ், பண்ணியிருக்காங்க. நீங்க சில கோவில்களில் பார்த்திருப்பீங்க. மார்னிங் சவுண்ட் லாங் எக்கோ, ஈவினிங் சவுண்ட் ஷார்ட் எக்கோ. காரணம் ஏர் டென்சிட்டி மற்றும் சன் ஆங்கிள். கோவில் கருவூலம் கட்டிய அமைப்பு. இதனால் டெம்பிள் டைம் கெப்ட் ஆக்யூரேட் வித்வுட் கிளாக். கோவில் செவரு ஒரு டைம் மெஷின். ஸோ நம்ம முன்னோர்கள் போராளிகள் மட்டும் இல்லை, அவங்க ஹியூமன் ஓஎஸ் இன்ஜினியர்ஸ். சரி, இந்த அறிவு எல்லாருக்கும் கிடைச்சதா? அதான் இல்ல. சோழர் காலத்துல கல்வி இருந்தது, ஆனா ஈக்குவல் ஆக்சஸ் இல்ல. உண்மை என்னன்னா டெம்பிள் ஸ்கூல்ஸ் என்பது ஓப்பன் டு செலக்டட் குரூப்ஸ் மட்டும்தான். அட்வான்ஸ்ட் மேத்ஸ், அஸ்ட்ரானமி ஒன்லி டு ராயல் பிளஸ் பிரீஸ்ட் கிளாஸ் மட்டும். காமன் பீப்புளுக்கு பிராக்டிக்கல் ஸ்கில்ஸ் மட்டும்தான். ஏன் இப்படின்னா டூ மச் நாலேஜ் என்பது ரெபெலியன் ரிஸ்க்கு வழி வகுக்கும், பவர் இம்பேலன்ஸ் கண்ட்ரோல் ஆகிடும் என்பதால. இதுக்கு சாட்சி உட்டரமெரூர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அபவுட் சபா மெம்பர் குவாலிஃபிகேஷன்ஸ். இது என்ன சொல்லுதுன்னா, அறிவு ஒரு ஆயுதம், அதை எல்லாருக்கும் கொடுத்தா அரசு நிலை குலையும். கோவில் என்பது ஆன்மீகமா இல்ல பொலிட்டிக்கல் கண்ட்ரோல் சென்டரா? கோவில்கள் வர்ஷிப் பிளேஸ் மட்டுமில்ல, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் குவார்ட்டர். டெம்பிள் என்னென்ன கண்ட்ரோல் பண்ணுச்சுன்னா லேண்ட் ரெக்கார்ட்ஸ், டாக்ஸ் கலெக்ஷன், கிரெயின் ஸ்டோரேஜ், ஜுடிஷியரி மீட்டிங்ஸ், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஷோ. இன்னைக்கு அரசு ஆஃபீஸ். அப்போ கோவில், பெரிய கோவில்கள் ஏன் இங்க தான் இருக்க வேண்டும் என்று காட்டினார்கள். இது ரேண்டம் லொகேஷன் இல்லை. இதுல ஹிடன் லாஜிக் இருக்கு. ட்ரேட் ரவுட்ஸ் ஜங்ஷன், ரிவர் பிளஸ் இரிகேஷன் கண்ட்ரோல், மிலிட்டரி மூவ்மெண்ட் விசிபிலிட்டி. எக்ஸாம்பிளா சொல்லணும்னா தஞ்சாவூர், கங்கை கொண்டா, சோலாபுரம் கோவில்கள். ஃபாரினர்ஸ் சோலா சிஸ்டம் பார்த்துட்டு வியந்தாங்க. சைனீஸ் ரெக்கார்ட்ஸ்ல சாங் டைனஸ்டி குறிப்பிடுறது. Tamil ports highly organized, zero corruption in weights, strict naval law. Arab traders சொன்னது தமிழ் ஷிப்ஸ் என்பது சேஃபஸ்ட் மற்றும் விமென் ட்ரேடர்ஸ் ஆல்சோ ரெஸ்பெக்டட். யூரோப் டார்க் ஏஜ்ல இருந்த போது தமிழர்கள் ஓஷன் ரூல் பண்ணிட்டு இருந்தார்கள். சோழர்கள் பெர்ஃபெக்ட் காட்ஸ் இல்லை, அவர்கள் ஹியூமன் பீயிங்ஸ் வித் டேஞ்சரஸ் இன்டெலிஜென்ஸ். அவர்களை வர்ஷிப் பண்ணாதீங்க, ஸ்டடி பண்ணுங்க. அப்போதான் நம்ம எதிர்காலம் அவர்களை விட பெரியதா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உண்மை பேசுற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.